ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில என்னுடைய விஷ்ணு மாயனும் நாராயணனும் பரிபூரணமான ஆசி தரக்கூடிய இந்த மாதம் டிசம்பர் மாதம் 2025 இறுதி மாதமாக இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் மறந்து இந்த காலம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையுமா, ஒரு நிம்மதி கிடைக்குமா என்றெல்லாம் கலங்கி உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த மாதம் அமைக்குமா என்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே மாதப்படர்களை சோழி பிரசரப்படும் சொல்கின்றேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2 இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்கள். அந்த 4 கிரகத்துல எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது சதுர் கிரக ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இந்த சதுர் கிரக ராஜயோகம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தனுசுல நடக்குது. தனுசுல அந்த சதுர் கிரக ராஜயோகம் நடந்தாலும் கூட கன்னிராசிக்கு ஒரு யோக பலனை தருமா என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். அதே நேரம் சனி பகவானை வைத்தே நான் சொல்லி பிரசனம் பார்க்கின்றேன். கன்னியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்தவர் இப்ப ரோக சனியாக மாறிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். கன்னிராசி இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4. அடுத்ததா கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்தம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 1, 2. கன்னிராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான், ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஒரு தெளிவான ஒரு முடிவு ஏற்பட முடியாமல் போராடிய உங்களுக்கு ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழக்கக்கூடாது ஒண்ணு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்னுடைய அனுபவத்துல களத்திரகாரகன் சுக்கிரன். அந்த வகையில பார்க்கும்போது சுக்கிரன் ஒருவர் மட்டுமே இந்த மாதம் முழுவதுமாக உங்களுக்கு நலம் தரக்கூடிய வகையில, நன்மை தரக்கூடிய வகையில அற்புதமாக செஞ்சிருக்கின்றார். கொடுத்து வைத்தவர்கள் தான். தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம். எடுத்த காரியத்தில் வெற்றி, வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு நிம்மதியான தருணம். அதே நேரம் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி குறித்தா கொஞ்சம் நிதானமா இருங்க, பொறுமையா இருங்கள். எதிர்கால நலனை கொடுத்து நலனை நினைத்து விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அதைத்தான் களத்திரகாரகன் சுக்கிரன் சொல்லுகின்றார். அஷ்டம ராசியில் உள்ள ராகுவினால் ஏற்படும் தோஷம் குருவின் சேர்க்கையினால குறையுது. அதாவது ராகு தரக்கூடிய தோஷம், அந்த ராகு தரக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான். கவலையே பட வேண்டாம். என்ன தோஷத்தை தந்துட போறார் ராகு? அதாவது ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, அதாவது மட்டும் கிடையாது, ஒரு பட்டம், பதவி, பொண்ணு, பொருள், பேரு, புகழ் அத்தனையும் தரக்கூடியவன் தானே யோககாரகன் ராகு. அதுல தோஷம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள சில பாதிப்புகள் ஏற்படலாம், சில சங்கடங்கள் ஏற்படலாம், தொழில சில தடைகள் ஏற்படலாம். அந்த பாதிப்புகளை எல்லாம் குருவின் சேர்க்கையினால குறைகின்றது. கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருந்தாலும் கூட அந்த செலவுகள் சுப செலவுகளாக மாற்றுகின்ற தன்மை களத்திரகாரர்கள் சுக்கிரனுக்கு உண்டு. இந்த மாதத்துல குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும். இது ஒன்று போதுமே. அந்த வகையில பார்க்கும்போது உங்கள் நற்பெயருக்கும் திறமைக்கும் களங்கம் ஏற்படும். அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குரு பகவான் 2 குரு, தேவகுருவும் அசுர குருவுமே அதை நீக்கி விடுவார்கள். அதே நேரம் பேச்சுல கவனமா இருங்க. அன்பாக இருக்கின்றார்கள், நம்மிடம் ரொம்ப ஈடுபாடோடு இருக்காங்களா, நம்பி ஏமாந்து விட வேண்டாம். யாரையும் எளிதில் நம்ப முடியாத ஒரு மாதம் இந்த மாதம் கன்னிராசிக்கு. அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்கலாம். அவசர முடிவுகள் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா இருக்கலாம், திருமணம் போன்ற ஒரு சுபகாரியங்களை எடுக்கலாம், புதிய முயற்சிகளா இருக்கலாம், கூட்டு தொழிலா இருக்கலாம். அந்த அவசர முடிவுகளை கொஞ்சம் கண்டிப்பா தவிர்த்து விடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அதே நேரம் தற்போதுள்ள வேலையில கவனமாக செயல்படணும். அந்த வேலை பொது வேலையாக இருக்கலாம், அரசு துறையா இருக்கலாம். மிக மிக கவனமாக இருப்பதைத்தான் இந்த மாதம் எச்சரிக்கை செய்கின்றது. என்னை பொறுத்தவரை களத்திரகாரகன் சுக்கிரன் நன்மை செய்வதில் தயக்கம் இல்லாமல் செய்கின்றார் இந்த மாதம். குறிப்பா பிற கிரகங்களினால் ஏற்படும் தோஷம், மற்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து வெல்ல தன்னற்ற கிரகம்னு எதிர்பார்த்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரனும் பிரகஸ்பதி என்ற குரு பகவான் தான். அந்த 2 பேருமே இந்த மாதம் முழுவதும் நலமாக வளம் பெறுவதனால கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் கன்னியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி ரோக சனியாக மாறுகிறது. உடல்நலையில கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட உடல்நிலை மட்டுமல்ல, பெற்றோர் உறவினர்கள் மத்தியில கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நீண்ட தூர பயணங்கள் செல்லும் போது கவனமாக வர வேண்டும். ஏன்னா சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும். இந்த உடல் நலம் தான். கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பட்டம் பதவி வாங்கினாலும் கூட அந்த பேரும் புகழும் கூட ஒரு காசு பெறாது. உடல்நிலையில் கவனமாக இருப்பதைத்தான் இந்த மாதம் கன்னிராசிக்கு எச்சரிக்கையாக தருகின்றது. தேவையில்லாத பேச்சுகளையும்
தேவையில்லாத மனிதர்களோட அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதையும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அருமையான மாதம் இந்த மாதம். என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னின் அளவா 2 குருவும் பலமாக நலமாக வளம் வருவதால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதமாக, நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதமும் இந்த மாதத்தில் வருகின்றது, டிசம்பர் மாதம். ஒரு முறை சோளிங்கர் அவசியம் நீங்கள் சென்று வர வேண்டும். ஏன்னா உங்களுடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு தடையாக இருப்பதே நேர்முக எதிரிகள் அல்ல, மறைமுக எதிரிகள். அந்த வகையில சோளிங்கர் சென்று நரசிம்மரை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் நரசிம்மர், குறிப்பா சோளிங்கர் நரசிம்மர் கண் திறந்து தன்னை நம்பி வருவர்களை காப்பாரின் ஒரு நம்பிக்கை. அதே நேரம் பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து அதை நீரை வெளியேற்றி விட்டு ஒரு தீபம் ஏற்றி சனீஸ்வரனை இங்க தொட்டு வணங்கலாம். அற்புதமான அவர் பாதம் தொடலாம். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானை சென்று வழிபடுவது இந்த காலத்துல சிறப்பு. அந்த வகையில பார்க்கும்போது தெய்வ பலம் துணை இருந்து விட்டாலே ஒரு நன்மை தரும்.